உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, இவங்க தான் உங்க மாமியாரா? எங்க பாருங்க. அத்தை, வெற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும் தீபா. கோயிலுக்கு போகும்போது பழக்கம். எப்போ எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கரெக்டா முன்னாடி வந்து நிப்பான் இவன். எனக்கு இவன் நிறைய உதவி பண்ணிருக்கான். அட லக்ஷ்மி அக்கா, மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்லக்கா. அது ஒரு சக மனுஷனோட கடமை. இதையெல்லாம் பெருசா பேசாதீங்கக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என் மேல காட்டுற அன்பு தான் பெருசு. அதுக்கு முன்னாடி நான் செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. தீபா ரொம்ப பெருந்தன்மையான பையன். ரொம்ப நல்லா வீட்ல இவனை வளர்த்திருக்காங்க. அக்கா, ரொம்ப புகழாதீங்கக்கா, எனக்கு காய்ச்சல் வந்துட போகுது. ஓ, என்னவன் இந்த அளவுக்கு மாறிட்டான்? ஐயோ வெற்றி, என்னடா அத்தைய போய் அக்கான்னு கூப்பிட்டு இருக்க? அவங்கள நீ அத்தனே கூப்பிடு. தம்பி, இனிமேல் லட்சுமி அத்தைனே கூப்பிடுங்க. அக்கான்னு கூப்பிடுறத விட அத்தைன்னு கூப்பிடுறதா முறை. எனக்கு இவங்கள அத்தனை கூப்பிடுறத விட லக்ஷ்மி அக்கான்னு கூப்பிடுறதா நல்லா இருக்குன்னு தோணுது. அக்கா, நான் உங்களை அப்படியே கூப்பிட்டுமா? உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லல்ல? அதனால என்ன, தாராளமா நீ கூப்பிடு. சரிங்கக்கா. தீபா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் தம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். எப்போ? வீட்டுக்கா? ஏய் வெற்றி, அக்கா எப்படா வீட்டுக்கு வந்த? சொல்லவே இல்ல. அது அது வந்து ஐயோ அக்கா, சத்தியமா அது உன் வீடுன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு நீ வீட்லயும் இல்ல. இருந்திருந்தா அன்னைக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால என்னப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்காமலே நல்லா பழகி இருக்கிறமே. இந்த கல்யாணம் அஞ்சலியும் மகேஷ் மச்சான மட்டும் இல்லாம நம்மளே சேர்த்து வச்சிருக்க மச்சான். வெற்றி சார், நீ வரலன்னு தீபா எவ்வளவு கவலைப்பட்டா தெரியுமா? இப்பதான் உன் அக்கா முகத்துல சந்தோஷமே தெரியுது. ஆமாண்டா. வெற்றி அக்கா இங்க வா. மாப்பிள்ள, இவரு நம்ம தீபாவோட தம்பி. ஓ, ஓகே. ரொம்ப நல்ல பையன். இவர்தான் அஞ்சலியை கட்டிக்க போற மாப்பிள்ளப்பா. ஓ, அப்படியா? சார் வணக்கம். சார் வணக்கம். மகேஷ், என் தம்பி இந்த ஜில்லாவிலே பெரிய ஆளு. இந்த தொகுதியில என் தம்பியே தெரியாத ஆளே இல்ல. இந்த வயசுலயே யாருக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் ஓடி போய் செய்வான். அதான் இவனோட முழு நேர வேலையே. நல்ல ஜம்முன்னு வந்திருக்காப்ல. What a man you are. A huge responsibility for such a young age. சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். எனக்கு அந்த அளவுக்குலாம் இங்கிலீஷ் தெரியாது. நமக்கு எப்பவுமே தாய்மொழி தமிழ் தான் சார். என் பேச்சு மூச்சு எல்லாமே தமிழ் தான் சார். என்னோட தம்பிக்கு மொழி பற்று அதிகம். ஆமா, ஒரு தொண்டனா இருந்தாலும் தலைவனா இருந்தாலும் அவன் அந்த மண்ணுல இருந்து வந்திருக்கணும். அப்பதான் அந்த மண்ணை பத்தியும் மக்களை பத்தியும் நல்லா தெரியும். அப்படி வர்றவன் தான் மக்களுக்கான சரியான தலைவனா இருக்க முடியும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.